இந்த வீடியோவில் குறிப்பாக நம்ம பார்க்க போகிறது ஒரு ரொம்ப முக்கியமான கான்செப்டான adverb. வினை உரிச்சொல்னு தமிழில் சொல்லுவாங்க adverb. இந்த adverbோட முக்கியத்துவத்தை நம்ம சொல்லி மாடாது. ஏன் அப்படின்னா இந்த adverb ஆங்கில இலக்கணத்தோடையும் இலக்கியத்தோடையும் பிணைஞ்சிருக்குது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இந்த வினை உரிச்சொல் எதுக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னா, நீங்கள் ஒரு அட்ஜெக்டிவ் இருக்குது, பெயர் உரிச்சொல். இந்த அட்ஜெக்டிவை டிஸ்கிரைப் பண்ணுறது, குவாலிஃபை பண்ணுறது, அதை மாற்றுறது, சேஞ்ச் பண்ணுறது, அது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறது இந்த adverb தான். அதே மாதிரி verb வினைச்சொல்னு சொல்கிற ஆங்கிலத்தோட ஆதார சுருதி, அந்த முக்கியமான ஆதாரத்தையே டிஸ்கிரைப் பண்ணுறது வந்து adverb தான். ஸோ அதேமாதிரி இன்னொரு adverb இருக்குன்னா அந்த adverbையும் வேறு இன்னொரு adverb வச்சு நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம். ஸோ இந்த 3 லெவல்லையும் அட்ஜெக்டிவாக இருக்கலாம், வேர்பாக இருக்கலாம், இன்னொரு adverbஆக இருக்கலாம், 3 லெவல்லையும் மாடிஃபிகேஷன் கொடுக்குற ஒரே வார்த்தை வந்து adverb தான். ஸோ அதோட முக்கியத்துவம் அப்படிப்பட்டது. இதை பற்றி ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு இருக்கணும். ஸோ இன்னொரு விஷயம், கிட்டத்தட்ட ஒரு 100 adverbs ஷார்ட்ஸாக பண்ணி இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் நாங்கள் போட்டிருந்தோம். ஸோ அதோட டீட்டெயில்டு வீடியோ தான் அது வெறும் ஷார்ட்ஸாக பண்ணியிருந்தோம். அதோட ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ நீங்கள் வந்து ஒவ்வொரு வேர்டுக்கும் இதை கம்ப்ளீட்டாக நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். கடைசி வரையில் நீங்கள் பாருங்கள், திருப்பி நீங்கள் பாருங்கள். இட்ஸ் கோயிங் டு பி ஹைலி பெனிஃபிஷியல் ஃபார் யூ. அடுத்து நம்ம பார்க்க போகிற adverb வந்து ரொம்ப முக்கியமான adverb. எக்ஸாக்ட்லி, EXACTLY. எக்ஸாக்ட்லினா சரியாக, மிகச்சரியாக. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, த டைம் இஸ் எக்ஸாக்ட்லி 10 AM now. 10 மணி, காலையில் 10 மணி எக்ஸாக்டாக ஆகுது, சரியான டைம். ஸோ எக்ஸாக்ட்லினா சரியாக. இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐ மீன். நீங்கள் சொல்கிறது தான் நான் சொல்கிறேன், இதுதான் நான் சொல்கிறது, சரியாக நான் சொல்கிறது தான் நீங்கள் சொல்கிறீங்க. திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐ மீன். திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐ வாண்ட் டு லேர்ன். இதுதான் நான் வந்து கற்றுக்கணும்னு விரும்புகிறது. சரியா, இதுதான் நான் கற்றுக்கணும்னு விரும்புகிறது. எக்ஸாக்ட்லி திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு லேர்ன். சரியா, இதுதான் நான் கற்றுக்கணும்னு விரும்புகிறது. சம்மரைஸ் பண்ணணும்னா, இட் இஸ் எக்ஸாக்ட்லி 10 o'clock in the morning. திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐ மீன். திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐ வாண்ட் டு லேர்ன். அடுத்து நம்ம பார்க்க போகிற adverb வந்து ஹார்ட், HARD. ஹார்ட்னா கடினமாக இருக்கிறது. இதில் சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹார்ட் அப்படிங்கிறது, டோன்ட் பி ஹார்ட் ஆன் எனி ஒன். யாரையுமே பெருசாக கடினமாக்கிக்காதீங்க, கடினமாக யாரையுமே ஹேண்டில் பண்ண வேண்டாம். டோன்ட் பி ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து பி ஹார்ட். இந்த இடத்துல பிங்கிறது பண்ணுறது, செய்கிறது, இருக்கிறது. இந்த பியை குவாலிஃபை பண்ணுறது தான் ஹார்டு. டோன்ட் பி ஹார்ட், டூ நாட் பி ஹார்ட். யார் மேலேயும் கடினமாக இருக்காதீங்க அப்படிங்கிறது. சேம் வே ஸ்டடி ஹார்ட். இப்போ நிறைய பேர் நம்ம கிட்ஸுக்கு சொல்லுவோம், படிக்கணும் அப்படின்னா உண்மையிலே கஷ்டப்பட்டு தான் படிக்கணும், படித்தா தான் அந்த ரிசல்ட் வரும். ஸ்டடி ஹார்ட் அப்படிங்கிறது படிக்கிற சமயத்தில் யூ ஹேவ் டு ஸ்டடி ஹார்ட். ஸ்டடி ஹார்ட் இஸ் நத்திங் பட் நீங்கள் கடினமாக படிங்க அப்படிங்கிறது தான். இங்கே படிக்கிறத குவாலிஃபை பண்ணுறதுனால ஹார்ட் பிகம்ஸ் adverb. த நெக்ஸ்ட் ஒன் வந்து ஒர்க் ஹார்ட். இந்த படிப்பெல்லாம் முடித்ததுக்கப்புறம் லைஃப்பில் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்டுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஒர்க் அப்படிங்கிற வேர்பை குவாலிஃபை பண்ணுறதுனால ஹார்ட் வந்து ஹார்ட் பிகம்ஸ் adverb again. ஹார்ட் ஒர்க் ஆர் ஒர்க் ஹார்ட். யூ ஒர்க் ஹார்ட் டு ரீப் த பெனிஃபிட்ஸ். ஸோ உங்களுக்கு நன்மைகள் வேணும்னாக்கா கட்டாயமாக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், கடினமாக உழைக்கணும். ஸோ சம்மரைஸ் பண்ணுறதுக்கு, டோன்ட் பி ஹார்ட், கடினமாக இருக்காது. ஒர்க் ஹார்ட், நல்லா கடினமாக வேலை செய்யுங்க. ஸ்டடி ஹார்ட், நல்லா கடினமாக படிங்க. ஸோ ஹார்ட் இஸ் அன் adverb. அடுத்து நம்ம பார்க்க போகிற adverb வந்து பர்டிகுலர்லி. பர்டிகுலர்லினா குறிப்பாக. பர்டிகுலர், வி லைக் த ஃபுட். எங்களுக்கு அந்த ஃபுட்டு பிடிச்சிருந்தது. பர்டிகுலர்லி த ஃபிஷ். அந்த ஃபிஷ்ஷோட டிஷ் வந்து ரொம்ப நல்லாவே பிடிச்சிருந்தது. வி லைக் த ஃபுட் பர்டிகுலர்லி த ஃபிஷ். அதாவது எங்களுக்கு சாப்பாடு நல்லாவே பிடிச்சிருந்தது, குறிப்பாக ஃபிஷ் வந்து ரொம்ப நல்லாவே பிடிச்சிருந்தது. ஸோ இப்போ பர்டிகுலர்னா குறிப்பாக. இன்னொன்று வழக்கமாக நம்ம பயன்படுத்துகிற இன்னொரு வாக்கியம் இருக்குது, இட் இஸ் பர்டிகுலர்லி ஹாட் டுடே. இட் இஸ் பர்டிகுலர்லி ஹாட் டுடே. அதாவது குறிப்பாக இன்னைக்கு ரொம்ப அதிகமாக வெப்பமாக இருக்குது, ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படிங்கிறது பர்டிகுலர்லி ஹாட் டுடே. கடைசியாக மூணாவது ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. வி பர்டிகுலர்லி ப்ளே ஃபுட்பால். நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்குது, எங்களுக்கு ஃபுட்பால் ரொம்ப பிடிக்கும். வி பர்டிகுலர்லி ப்ளே ஃபுட்பால் ஆன் சண்டேஸ். ஞாயிற்றுக்கிழமையில் குறிப்பாக நாங்கள் வந்து ஃபுட்பால் விளையாடுவோம். ஸோ இப்போ சம்மரைஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, we like food, particularly we like the fish dish. அது எங்களுக்கு பிடிக்கும். Today's day is particularly very hot. அப்புறம் வந்து we play particularly football. So play football particularly, eat fish particularly, the day is called
ஹாட் பர்டிகுலர்லினா குறிப்பாக. அடுத்து நம்ம பார்க்க போகிற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அட்வர்ப் வந்து pretty PRETTY. ஏன் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்னாக்கா இதுக்கு அப்படியே ஆப்போசிட் மீனிங் கூட கொண்டு வரலாம். பாருங்கள், prettyனா அழகு, prettyனா ஒன்று அழகு, ஷீஸ் pretty அப்படின்னு சொல்லலாம், அழகு, ரைட். அதே சமயத்தில் pretty அப்படிங்கிறத விட ஷீஸ் pretty ugly அப்படின்னா எப்படி வரும்? pretty uglyனா ரொம்ப அழகாக இருக்கான்னு அர்த்தமா? இல்லை, அவள் ரொம்ப மோசமாக அழகாக இல்லாமல் இருக்கா. அப்போ prettyயை நீங்கள் வந்து எங்கே யூஸ் பண்ணுறீங்கன்னு பொறுத்து இருக்குது. இன்னொன்று prettyக்கு வந்து மிகவும் ரொம்ப அதிகமானன்னு அர்த்தம் இருக்குது. அப்போ prettyக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று வந்து அழகு, இன்னொன்று வந்து அதிகம் அப்படின்னு. ஸோ pretty uglyனா அதிகமாக அக்லியாக இருக்கா அப்படின்னு அர்த்தம். வெறும் pretty நிப்பாட்டிட்டேன்னா அழகாக இருக்கான்னு அர்த்தம். இன்னொன்று போனால் ஐ எம் pretty sure அப்படின்னா நான் 100% ஷுவராக இருக்கேன். நான் ஷுவர்னா ஓகே, நான் உறுதியாக இருக்கேன்னு அர்த்தம். ஆனால் pretty sure-னா நான் 100% உறுதியாக இருக்கேன் அப்படின்னு இருக்குது. ஸோ she is pretty ugly, she is pretty sure. ஸோ இப்போ pretty அப்படிங்கன்னு பார்க்குறப்ப ஒன்று வந்து அதிகம் அப்படிங்கிற ஒரு மீனிங், இன்னொன்று வந்து அழகு அப்படிங்கிற ஒரு மீனிங். அடுத்த ப்ராக்டிக்கலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து prettyயை வச்சு நம்ம சொல்லலாம். த கேம் வாஸ் pretty குட். இந்த குட்டுங்கிறது அட்ஜெக்டிவ். இந்த அட்ஜெக்டிவை டிஃபைன் பண்ணுற prettyங்கிறது வெரி குட், மிகவும்ங்கிற மீனிங்கில் வருது. ஸோ த கேம் வாஸ் pretty குட். அந்த கேம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு நம்ம சொல்கிற அந்த ரொம்ப தான் pretty. ஸோ சம்மரைஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னாக்கா prettyங்கிறது அழகுன்னு ஒன்று, மிகவும் அப்படின்னு இன்னொன்று. அடுத்து நம்ம பார்க்க போகிற அட்வர்ப் வந்து ரொம்ப பாசிட்டிவான ஆப்டிமிஸ்டிக்கான ஒரு வேர்டு. ஸோ நாளைக்கு பற்றிய நம்பிக்கையை கொடுக்குற வேர்டு ஃபார்வேர்டு, FORWARD. ஃபார்வேர்ட்னா முன்னோக்கி செல்வது. இதில் 3 வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம், 3 சென்டென்ஸ் நம்ம பார்க்கலாம், 3 ஃப்ரேஸ்ன்னு சொல்லலாம். கோ ஃபார்வேர்ட். கோ ஃபார்வேர்ட்னா முன்னாடி போ அப்படின்னு சொல்கிற கோ ஃபார்வேர்ட். நம்ம கண்டக்டர் கூட சொல்லுவார் பஸ்ஸில், கோ ஃபார்வேர்டு, நமக்கு முன்னுக்கு போக சொல்கிறவர் தான் அவர். கோ ஃபார்வேர்ட், முன்னுக்கு போ அப்படின்னு. இதே மாதிரி மூவ் ஃபார்வேர்ட் அப்படின்னா முன்னுக்கு நகர் அப்படின்னு. கிட்டத்தட்ட சேம் மீனிங்னாலும் இது ஃபோர்ஸ்ஃபுல்லாக மூவ் பண்ணுறது. மூவ் ஃபார்வேர்ட்னா நீங்கள் வந்து முன்னுக்கு செல் அப்படிங்கிறது, முன்னுக்கு நகர் அப்படிங்கிறது. தென் ஸ்டெப் ஃபார்வேர்டு, ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப்புன்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிங்க. இதுதான் வந்து ஸ்டெப் ஃபார்வேர்டு. ஃபார்வேர்டுனா முன்னுக்கு போகிறது. சம்மரைஸ் பண்ணணும்னா மூவ் ஃபார்வேர்ட், முன்னோக்கி நகருங்கள். கோ ஃபார்வேர்ட், முன்னோக்கி போங்கள். ஸ்டெப் ஃபார்வேர்ட், முன்னோக்கி ஒரு முதல் அடி எடுத்து வைக்கிங்க. ரொம்ப பாசிட்டிவான, நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கான ஒரு வேர்டு தான் ஃபார்வேர்ட், முன்னோக்கி செல். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து ஓகே. இது 2 ஸ்பெல்லிங்கில் சொல்லலாம். ஓகே அப்படின்னு நார்மலாக சொல்லி ஆல் கரெக்டாக தான் ஓகேன்னு சொல்லுவாங்க. ஆல் கரெக்ட் வந்து ஓகே. இன்னொன்று வந்து ஓகே ஏஒய்னு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அதுவும் தப்பு கிடையாது. ஆல் கரெக்ட், ஓகே ஏஒய். நம்ம இந்த ஓகே எப்படின்னா இஸ் எவ்ரிதிங் ஓகே, எல்லாமே சரியாக போயிட்டுருக்கா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல, இஸ் எவ்ரிதிங் ஃபைன்னு சொல்கிற மாதிரி இஸ் எவ்ரிதிங் ஓகேனா சரியாக இருக்கா அப்படின்னு. ஆர் யூ ஓகே, நீ சரியாக இருக்கியா? ஆர் யூ ஓகே? டிட் யூ டூ ஓகே இந்த எக்ஸாம், நீ நல்லா பண்ணியா, சரியாக பண்ணியா? எஸ் ஐ டிட் ஓகே, நான் நல்லா பண்ணேன். ஸோ ஓகே அப்படின்னா சரியாக பண்ணுறது ஓகே ஏஒய். ஆல் ரைட், ஓகேனா சரியாக செய்கிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிற அட்வர்ப் வந்து கிளியர்லி, CLEARLY. கிளியர்லினா தெளிவாக சுத்தமாக. ஒரு 3 சின்ன ஃப்ரேஸ் மட்டும் பார்ப்போம். ஷோ கிளியர்லி, தெளிவாக காட்டு. ஷோ கிளியர்லி அப்படின்னா தெளிவாக காட்டு. இந்த ஷோங்கிற வேர்பை குவாலிஃபை பண்ணுறதுனால, அதை பண்பை குறிக்கிறதுனால அதுக்கு பின்னாடி வர கிளியர்லி வந்து அட்வர்பாக மாறுது. அதுக்கப்புறம் ஸ்பீக் கிளியர்லி. அப்போ ஸ்பீக் கிளியர்லி அப்படின்னா தெளிவாக பேசு. நம்ம நிறையா சொல்லுவோம், ஏன் வளர்ற, தெளிவாக பேசுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் ஸ்பீக் கிளியர்லி. ஸ்பீக் கிளியர்னா தெளிவாக பேசு. எகெயின் ஸ்பீக்கை மாடிஃபை பண்ணுறதுனால இது வந்து அட்வர்பு. தென் திங்க் கிளியர்லி, மண்டையில் வந்து நல்லா ஒழுக்கமாக நீ வந்து யோசி. இவங்களோட யோசிப்பு வந்து தெளிவாக இருக்கணும். திங்க் கிளியர்லி, ஸ்பீக் கிளியர்லி, ஷோ கிளியர்லி. ஸோ கிளியர்லி அப்படின்னா தெளிவாக சுத்தமாக. அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து இன்டீட். இன்டீடுங்கிறது 2 வார்த்தையாக நினச்சிட வேணாம், இன்னு டீட்லாம் நினச்சிட வேணாம். ஒரே வார்த்தை தான், ஸ்பேஸே கிடையாது. INDEED. 2ஆக பிரித்தாக்க வேறு மாதிரி அர்த்தமே போயிடும் இன்டீடுன்னு. பட் இன்டீடுங்கிறது ஒரே வார்த்தை தான், INDEED. இன்டீட்னா என்ன அர்த்தம்? உண்மையிலேயே. ஸோ ஹீ இஸ் நோ மோர் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தவங்க, அவன் இறந்துட்டாங்க அப்படின்னு. இன்டீட் அப்படின்னு கேட்கலாம், உண்மையிலே வா, அப்படியா அப்படின்னு நம்ம ஒரு ஆச்சரியப்படுற மாதிரியும் அதிர்ச்சி படுற மாதிரியும் உள்ள ஒரு விஷயம் தான் இன்டீட். அதனால் முக்கியமான வார்த்தை இன்டீட். ஸோ இன்டீட் இட்ஸ் அ கிரேட் ஹானர்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல எனக்கு பெரிய கௌரவமாக இருக்குது அப்படின்னாக்கா, கௌரவம் கொடுத்து ஒரு பெரிய மேடையில் பேச வைக்கிறாங்கன்னா இன்டீட் இட்ஸ் அ கிரேட் ஹானர் டு அலோவ் மீ டு ஸ்பீக் அப்படின்னு அந்த ஸ்பீக்கர் சொல்லுவார். அந்த ஸ்பீக்கர் வந்து மிகப்பெரிய கௌரவத்தை பற்றி சொல்லுவார். இன்டீட்னா
உண்மையில். ஸோ இண்டீட் இட்ஸ் எ கிரேட் ஹானர் அப்படின்னு, இண்டீட் இட் கேன் பி எ மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு வார்த்தை, இன்னொரு வாக்கியம், உண்மையிலே இது ஒரு மிஸ்டேக்காக கூட இருக்கலாம். இண்டீட் இட் கேன் பி எ மிஸ்டேக். ஸோ இண்டீட்னா உண்மையிலேயே, இண்டீட் அப்படின்னா ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு அதிர்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு சொல்லா இண்டீட் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற அட்வர்ப் வந்து ரேதர், RATHER. இதுக்கு நிறைய பயன்பாடுகள் இருக்குது. நம்ம வந்து அட்வர்பை மட்டும்தான் பார்க்க போகிறோம். ரேதர் அப்படின்னா மாறாக. ரேதர் இப்போ பாருங்கள், ஒரு சிம்பிளாக ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். I would rather go for tea than coffee. எனக்கு காஃபியை விட டீ பிடிக்கும். I would rather go for tea than coffee. காஃபியை காட்டிலும் மாறாக நான் டீ தான் பிடிக்கும் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து I rather feel tired. நான் வந்து எனக்கு வந்து ஒரு களைப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்கலாம். இன்னொன்று வந்து I rather feel fresh. நான் வந்து ஒரு என்னமோ ஒரு எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு தெரியல, நான் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன், நான் உற்சாகமாக ஃபீல் பண்ணுறேன். I rather feel fresh. I rather feel shocked. நீ என்ன இப்படி சொல்கிற, நீ எனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்க, நான் உடனே எனக்கு என்னமோ ஷாக்காக ஃபீல் பண்ணுறேனே. I rather feel shocked. ஸோ I rather feel shocked-னா நீ என்ன வேணாலும் நினச்சிக்கலாம், எனக்கு ஷாக்காக இருக்குது. நீ என்ன வேணாலும் நினச்சிக்கலாம், எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படிங்க. I rather feel shocked. I rather feel fresh. I would rather go for tea than coffee. ratherனா மாறாக. அடுத்து நம்ம பார்க்க போகிற மிக மிக முக்கியமான ஒரு அட்வர்ப் வந்து தட், THAT. இந்த தட் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொனவுனாக இருக்கும், இது வந்து அட்வர்பாக இருக்கும், அட்ஜெக்டிவாக இருக்கும். இந்த தட் வந்து கன்ஜங்ஷனாக இருக்கும். நிறைய வேலை இது பண்ணும். தட்டுங்கிறது சாதாரண வார்த்தை இல்லை. நம்ம ஆனால் பார்க்க போகிறது அட்வர்ப் தான் பார்க்க போகிறோம். THAT ஒரு ஸ்பெஷலான இது தட். இப்போ பாருங்கள், தட்டுங்கிறது இந்த அட்வர்ப் வந்து உங்களுக்கு என்ன, அட்வர்புங்கிறது வேர்போட பண்பை மாற்றுறது. இல்லைனாக்கா ஒரு அட்வர்போட பண்பை மாற்றலாம், இல்லைனாக்கா ஒரு அட்ஜெக்டிவோட பண்பை மாற்றலாம். இங்கே பாருங்கள், இந்த 3 வாக்கியம் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த 3 வாக்கியமே வெர்போட பண்பை மாற்ற போகுது. I can't pay that much. என்னால் அவ்வளோ பே பண்ண முடியாது. இந்த இடத்துல என்னால் அவ்வளவு பணம் செலவு பண்ண முடியாது. பே பண்ணுறதுனா பணம் செலுத்துறது. இந்த பணம் பேங்கிறது வேர்பு. இந்த வேர்போட பண்பை குறிக்கிறது தான் தட். I can't pay that much. அவ்வளோ பணம் என்னால் பண்ண முடியாது. இந்த தட் வந்து அட்வர்ப். அதேமாரி I cannot wait that long. பாருங்கள், லாங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ், ரொம்ப தூரம் போகிறது. அந்த லாங்கோட அந்த அட்ஜெக்டிவோட பண்பை குறிச்சாக்கா அது அட்வர்பாக மாறும். I can't wait that long. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியாது. பாருங்கள், இங்கே லாங் இங்கே இருக்குது, இந்த சைடு வந்து அட்ஜெக்டிவ் இருக்குது, அந்த சைடு வேர்ப் இருக்குது. அப்புறம் I can't wait that long. அது அப்படிங்கிற மாதிரி I can't go that far. I can't go that farனா அவ்வளோ தூரம் என்னால் போக முடியாது. இந்த கோவோட பண்பை அந்த ஃபாருங்கிறது குறிக்குது. தட் அப்படிங்கிறது தான் அட்வர்ப். இதில் எகெயின் தட்டுங்கிறது அட்வர்பு. அவ்வளோ தூரம், அவ்வளவுன்னு சொல்கிற அந்த அமௌண்ட்டை குறிக்கிறது தான் தட்டுங்கிற அட்வர்ப். எகெயின் அட்வர்புங்கிறது ஒரு மிகப்பெரிய வார்த்தை. பட் இந்த அட்வர்பில் இதுதான் இந்த காணொலியில் கண்டது தான் அட்வர்ப். நீங்கள் இந்த வீடியோவில் நிறைய பார்த்துருக்கீங்க, நிறைய அட்வர்ப் பார்த்துருக்கீங்க. இன்னும் அதிகமாக அட்வர்ப் இருக்குது. அடுத்த பார்ட்டில் நெக்ஸ்ட் செட் ஆஃப் அட்வர்ப்ஸை நீங்கள் பார்க்கலாம்.